அந்த காலத்துல கரண்டே இல்லாத காலத்துல இதுலதான் பழங்கள் வைப்பாங்க. கெட்டு பழங்கள் காய்கறிகள் வைக்க கெட்டு போகாது. இந்த பெட்டி இது வந்து பெரிய அந்த காலத்து பெட்டி. இதுலதான் வந்து துணிமணி வச்சிருந்தாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க சித்தார். இது வந்து ஆமா வீணை வேற, தம்புரா வேற, சித்தார் வேற. இது சித்தார் வந்து கேட்பதை கொடுப்பவனே கண்ணா கீரி நாயகன் சொல்லி பாட்டு இருக்கு பாருங்க. அந்த பாட்டு வந்து பாடுறது இது இல்ல. இந்த இது நாரதரை வச்சிருக்கு என்னது நாரதர் தம்புரா. இது சித்தார். அந்த டூமுக்கு வந்து நான் வந்து பித்தால செயின் போட்டு வளையம் போட்டு வச்சிருக்கேன். வீட்டுக்குள்ள தாவாரத்துல வைக்கிறோம் சார். தாவாரத்துல வைக்கலாம், என்ட்ரன்ஸ்ல வைக்கலாம் சார். நம்ம எப்படி போட்டிக வீடுன்னு சொல்லுவாங்களா சார். இப்போ போட்டிக வீடுக்கு தொட்டி கட்டின வீடுன்னு சொல்லுவாங்க சார். போதி இல்லைன்னா போதி நமக்கு வேணாம்னா கல்லே வைக்கலாம். அதுல கல்ல இது வந்து வீட்டுக்கு வெளியே தாவாரத்தில் வைக்கிறது ஃபுல்லா. ஆமாம் சார். மாட்டி 5 வருஷம் அதுக்கு நாங்கள் வீடு கட்டி 5 வருஷம் தான் சார் ஆகுது. இன்ன வரைக்கும் பரவாயில்ல இருக்கே. நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா இல்லைன்னா தொடர்ச்சாலே வந்துடும் சார். இது தொடர்ச்சாலே வந்துடும். ஆமாம். நிலைக்கதவு ரோஸ்வுட் நிலைக்கதவு பொள்ளாச்சி கேரளா அந்த சைட்லாம் இப்படி தான் வரும் நிலக்கதவு. போட்டுக்கலாம் சார். பெரிய சாய் ஒன்று வரும் சார். போட்டுக்கலாம். ஆமாம் போட்டுக்கலாம். இது 120 வருஷம் பழசு. 120 வருஷம் பழசு. இது இவ்வளோ பெரிய அகலம், இவ்வளோ தடி, இவ்வளோ உயரம் பாருங்க. ஒரே மரத்தில் செஞ்சது. பொருள் வாங்கவும் செய்யறோம், விற்கவும் செய்யறோம். தமிழ்நாடு ஃபுல்லா டெமாலிஷ் பண்றோம். அதை ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க, டெமாலிஷ் பண்றோம் இருந்தாலும் சொல்லுங்க, பொருள் வாங்கிக்கலாம். வேணாலும் வந்து பாருங்க, பார்த்து எடுத்துக்கலாம் சார். பழைய பொருள் எல்லா பொருளும் வாங்கிக்கிறோம் சார். பொருளா வாங்கவும் செய்யறோம், விற்கவும் செய்யறோம் சார். வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம என்ன கடை பார்க்க போறோம் அப்படின்னா, பழைய மர சாமான்கள், பர்னிச்சர்கள் இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ற கடை தான் பார்க்க போறோம். இது வழக்கமான செகண்ட் ஹேண்ட் கடை கிடையாது. அதாவது காரைக்குடி, செட்டிநாடு அந்த மாதிரி வீடுகள் வந்து உடைக்கப்படும் பொழுது அந்த வீட்டில் உள்ள கதவுகள், ராஜநிலை, அதுக்கப்புறம் வந்து தூண்கள், ஜன்னல்கள், ஊஞ்சல்கள், அதுக்கப்புறம் கிச்சன்ல இருக்கிற பொருட்கள், குடங்கள், பானைகள், அதுக்கப்புறம் சிறு சிறு பொருட்கள். ஒரு வீட்டுல வந்து அந்த மாதிரி வீடுகள்ல ஒரு 100 வருடம் 150 வருடம் பழமையான பொருட்களை கூட ஒருத்தர் வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி தன்னுடைய ஒரு குடோன் மாதிரி ஒரு வீட்லயே வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி ரீசேல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கடையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க 2 நம்பர் இருக்கு, அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து கேட்டுக்கலாம். விலைகள் இந்த வீடியோல இருந்து விலைகள் வந்து சில இடங்கள்ல சொல்லியிருப்பாரு, சில இடங்கள்ல வந்து சொல்லியிருக்க மாட்டாரு. அந்த விலைகள் கூட வந்து அப்ராக்சிமேட்டா தான் சொல்லியிருப்பாரு. சரியான விலைகள் தெரிந்து கொள்ள நீங்க வந்து அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க இங்க கமெண்ட்ல கேட்டீங்கன்னா கண்டிப்பா எங்களால சொல்ல முடியாது. சோ நீங்க விலைகள் அல்லது விவரங்கள் வேணும் அப்படின்னா அவருக்கு போன் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க சார். வணக்கம் சார். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா பூஜா அவுட் ஹவுஸில் இருக்கோம் சார். வெல்கேட் நகர், விரகூர் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட் சார். சரி, தெப்பக்குளத்துலேருந்து 4 கிலோமீட்டர். விரகூர் ரிங் ரோடு தாண்டினோன்னா வந்து அணைக்கட்டு வரும். அணைக்கட்டுக்கு அடுத்தது எல்கேடி நகர். எல்கேடி நகர் 1ஆவது தெருவில் இருக்குது. சிலைமான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில், திண்ணைக்கு எதுக்க. ஒன்று வந்து 333 வந்து வாட்ஸ்அப் நம்பரு, 170 வந்து ஃபோன் நம்பரு. ரெண்டுமே ஆக்டிவில் இருக்கும். தெப்பகுளத்துலேருந்து 4 கிலோமீட்டர் சார். இதெல்லாம் பார்க்கலாம், வாங்க வந்து பார்க்கலாம், உள்ளே வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கடை போறீங்க சார்? ஃபர்ஸ்ட் ரோஸ்வுட் நிலை கதவு சார். முதல்ல கதவு தான். ஆமாம், நிலை கதவு, ரோஸ்வுட் நிலை கதவு. இது 120 வருஷம் பழசு. 120 வருஷம் பழசு. இது இவ்வளோ பெரிய அகலம், இவ்வளோ தடி, இவ்வளோ உயரம் பாருங்க. ஒரே மரத்தில் செஞ்சது. இன்னைக்கு நம்ம செஞ்சது. இந்த மாதிரி ஒரு பொருள் இனிமே கிடைக்காது. இது 100 வருஷம் 150 வருஷம் வீடு உடைச்சா மட்டும்தான் கிடைக்கும். இது கேரளா மாடல் நிலக்கதவு. பொள்ளாச்சி சைடு வர நிலக்கதவு. பொள்ளாச்சி கேரளா அந்த சைட்லாம் இப்படிதான் வரும் நிலக்கதவு. வீடுகள் பழைய காலத்து வீடுகள் அப்படி இருக்கும். ஆமா, உயரம் வந்து 8 அடி வரும், அகலம் வந்து 4.5 அடி வரும், உள்ளளவு வந்து 5 அடி வரும் உங்களுக்கு. அது போக பாருங்க, இது வந்து திருவண்ணாமலை இந்த பக்கம் வர்றது. இது ஃபுல்லாவே மேல வந்து இது வந்து மந்தாங்கி வரும். மந்தாங்கில வந்து 2 அண்ணாச்சி பூ வரும். இப்படி வரும். இதுதான் மந்தாங்கி 2 சைடு வருது. ஆமா, இது வந்து ரெண்டு பக்கம் இந்த இது இருக்கு பாத்தீங்களா. இது வந்து மேல வரும். மேல வந்து இது வந்து போட்டோஸ் எடுக்க முடியல. போட்டோ உங்களுக்கு அனுப்புறேன் உங்களுக்கு. இது ஒரு செட்டு வரும் ஃபுல்லாவே. மந்தாங்கி செட்டுன்னு சொல்லுவாங்க. உள் மந்தாங்கி லைன் சொல்லுவாங்க. ஆமா, கம்ப்ளீட்டா பர்மா தேக்குது. இது ரோஸ்வுட் தான். இது தேக்கு. இது தேக்கு, இது ரோஸ்வுட். பின்னாடி ஒரு நிலம் இருக்கு, அது பொரசு. அதுவும் பாருங்க. சார் லேஸ்கா வாங்க சார். ஓஹோ, இங்க உள்ள இருக்கு. ஆமா, பொரசு நிலை கதவு, டபுள் டோரு. ரொம்ப அருமையாக டபுள் டோரு. ரொம்ப அருமையா அற்புதமா இருக்கும். இது வந்து ஸ்லோன் பக்கத்துல இருந்து அந்த வர்றது. அந்த மரம் ஃபுல்லாக ஸ்லோன் மரம். இது உங்களுக்கு பொரசு மரம்ன்றது ஸ்லோன் மரம். நல்லா இருக்கும்.
இப்போ இது வந்து இப்போ பழசா இருக்கு, நீங்க மராமத்து பண்ணி கொடுத்துருவீங்க. இது ஒண்ணுமே செய்ய வேண்டியது சார், குட் கண்டிஷன்ல இருக்கு. பாலிஷ் மட்டும் பண்ணணும். பாலிஷ் மட்டும் பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமா, பாலிஷ் வாங்குறவங்க சாதாரண லோக்கல் ஆசை வச்சு பண்ணிக்கலாம். இன்னும் நாங்க பண்ணி தரச்சோம் பண்ணி கொடுப்போம். இதுக்காக வித்தியாசமா இருக்கு. இப்போ இது லாக் எல்லாமே இப்போ எப்படிங்க புதுசு பண்ணி கொடுத்துருவீங்களா? சாய் போட்டுக்கலாம் சார், பெரிய சாய் ஒன்று வரும் சார், போட்டுக்கலாம். ஆமாம் போட்டுக்கலாம். அந்த காலத்துல வந்து லைப்ரரியில் வந்து புக் வைக்கிற புக் ஸ்டாப் இது. அட்வொகேட் ஆஃபீஸில் ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் இருக்கும். இது புக்கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதை புக்கு வச்சுக்கலாம். புக் இது வந்து தனி இல்லை ஒரே இதாக இருக்கு. ஆமாம் சார், இல்லை இப்படி தட்டுப்புல ஆகணும் சார், ஃபுல்லாகவே தட்டுப்புல ஆகணும். இந்த தட்டுப்புல இருந்தால் கழட்டி வச்சிருக்கோம். ஒரு தட்டு கழட்டி வச்சு. ஆமாம், தட்டு கழட்டி வச்சு பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாம், செட் பண்ணி கொடுத்துருவோம் சார். இது கண்ணாடி சார், கண்ணாடி உடஞ்சிருந்தா கண்ணாடி மாற்றி கொடுத்துருவோம். மாற்றி கொடுத்துருவோம். கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி. ஆமாம், ஃபுல் கண்டிஷன். நம்ம ஏற்கனவே 100 வருஷம் உழைச்சி, இந்த 100 வருஷம் உழைக்கும். ரொம்ப அருமையாக இருக்குது. இது காக்காத்தோப்பு மாடல் பீரோன்னு சொல்லுவாங்க. மதுரையில் காக்காத்தோப்புன்ற ஒரு ஏரியா, அங்கே வந்து ரெடி பண்ண பீரோ இது. இது எல்லார் வீடுகளிலும் இருக்கும் மதுரையில். இது சிங்கிள் டோர் பீரோ. சரி, இங்கே என்ன இருக்கு எல்லாம் சார்? வணக்கம் சார். இங்கே ஃபுல்லாகவே கல்தூன் சார், கல்தூன் செட்டிநாடு கல்தூன் சார். இது செட்டிநாடு கல்தூன் ஃபுல்லாகவே, செட்டிநாடு ஊரில் ஃபுல்லாகவே இந்த கல்தூன் நாகப்பட்டினம் கல்தூன் சொல்லுவாங்க. நாகப்பட்டினம் உருட்டு தூண் இந்த மாதிரி வரும் சார் உங்களுக்கு ஃபுல்லாகவே. செட்டிநாடு உள்ள எல்லாம் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி வீட்டுக்குள்ள தாவாரத்தில் வைக்கிறோம் சார். தாவாரத்தில் வைக்கலாம், என்ட்ரன்ஸில் வைக்கலாம் சார். நம்ம எப்படி போட்டிகை வீடுன்னு சொல்லுவாங்களா சார்? இப்போ போட்டிகை வீட்டுக்கு தொட்டி கட்டின வீடுன்னு சொல்லுவாங்க சார். தொட்டி கட்டின வீட்டுக்கு இதுதான் சார் வைப்பாங்க. இதில் நிறைய டிசைன்ஸ் கூட இருக்கு. ஆமாம் சார். இது வந்து கொஞ்சம் சார், இது வந்து ரவுண்டு தூண் சார், ரவுண்டு தூண். இது நாகப்பட்டினம் கல் தூண் சார். ஒரு வீட்டுக்கு வந்து 4 தூண் 8 தூண் இந்த மாதிரி வைப்பாங்க சார். கீழே தூணுக்கு மேலே வட்டக்கட்டை வந்துடும் சார். வட்டக்கட்டைக்கு மேலே போதியில் வரும். போதி இல்லைன்னா போதி நமக்கு வேணாம்னா கல்லே வைக்கலாம். அதில் கல்லே. இது வந்து வீட்டுக்கு வெளியே தாவாரத்தில் வைக்கிறது ஃபுல்லாகவே. வீட்டுக்குள்ளே வைக்கிறது மரத்தூணு, வீட்டுக்கு வெளியே வைக்கிறது கல் தூணு. ரவுண்டு கல் தூண். இது வந்து கீக்கல்ல மேக்கல்ல அட்டாச்சு. இது வந்து பேஸ். ஆமா, இது வந்து ஒரே கல்ல வந்து செஞ்சது. இந்த கல்லு அட்டாச் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி கல்லுக்கு வந்து இந்த இருக்கு பாருங்க, பெரிய பெரிய கல்லா வருது பாருங்க, தூக்கி வைக்கிற மாதிரி வரும். அதாவது வந்து இந்த மேலே கீழே வந்து ரவுண்டா இருக்கிறதுக்கு வந்து தனியா அது வந்துடும். ஆமா, தனியா வந்துடும். அது தனி கல்லு. இது செட்டு ஒரே கல்ல செஞ்சது. ஒரே கல்ல செஞ்சது. ஆமா. இது தனித்தனின்னா அந்த இங்க இருக்கு பாருங்க, அது ஃபுல்லாகவே வரும் பாருங்க. இந்த இதுக்கு ரவுண்டு கல்லாக வச்சுருக்கோம் பாருங்க. இந்த ரவுண்டு கல்லு பூரா ரவுண்டு தூணுக்கு வர்றது. இப்போ வந்து இதுக்கு மேலேயே அதை வச்சிருவீங்களா? மேலே வச்சிடும். மேலேயும் வைப்போம், கீழே வைப்போம். வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறது? அப்படியே மேலே வந்து அப்படியே வீடு பில்டிங் கட்டிடலாம். அப்படியா? ஆமாம். ஓகே. அப்படியே பில்டிங் கட்டிடலாம். பில்டிங் மேலே இருக்கும். இப்போ இது வந்து விலை சொல்லுங்க என்ன இதுக்கெல்லாம்? என்ன ஒரு தூண் வந்து எவ்வளோ இருக்கும் விலை? ஒரு தூண் 7000 வரும் சார். நாகப்பட்டினம் கல் தூண் 7000 வரும். இந்த தூண் வந்து ஒவ்வொரு தூண் ஒவ்வொரு ரேட்டு வரும். இது வந்து நீங்கள் வந்து விலை வச்சு வந்து ஃபோனில் தெரிஞ்சுக்கலாம். வந்து பாருங்கள், தேவைக்கு பாருங்கள், பார்த்து எடுத்துக்கலாம் சார். ஃபோன் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது என்ன எதுக்கு வேணுமோ அதுக்கான ரேட். ஆமாம் ஆமாம், ஒவ்வொரு அடியளவு மாறும். அடியளவு மாறும்போது தூண்டு ரேட்டு மாறிடும். சரி, ஓகே ஓகே. இது பாருங்க, இது ஒரு அருமையான மரத்தூண். நீ கல் தூண் காமிச்சோம் இல்லையா? ஆமாம். உங்களுக்கு கல் தூண் காமிச்சேன், இப்போ உங்களுக்கு மரத்தூண் காமிக்கிறேன். ஓ, அது கல்லுல வந்தது அப்படியே அது வந்து. ஆமாம், அது வீட்டுக்கு வெளியே வைக்கிறது, இது வீட்டுக்குள்ளே வைக்கிறது. ஓகே. அதே மாடல் தான். அது 8 பட்டை தான், இது 8 பட்டை தான். இது வீட்டு மரம் என்ன மரம்? இது தோலகத்தி மரம், ரோஸ்வுட் மரம். ரோஸ்வுட் மரம். இந்த பாருங்க, இது வந்து வேங்க மரம். இதெல்லாம் நல்ல டெக்கரேட்டிவா இருக்கு. இது வேங்க மரம். இது வந்து உங்களுக்கு வந்து உள்ள வீட்டுக்குள்ள வைக்கிறது. இந்த இதை பாருங்களேன், இந்த சதுரக்கட்டையும்பாங்க. சதுரக்கட்டை இந்த தூணுக்கு மேல வர கட்டைகள் இது புறாமே. ஓகே, ரொம்ப அருமையா இருக்கு. கீழே கல் செட் பண்ணி மேல வச்சுட்டு கீழே விழுந்துடாதா? ஒன்றும் விழுகாது. கீழே கல்லுக்கு மேல தூணுக்கு மேல வட்டக்கட்டை போதியலுக்கு மேலதான் வீடே நின்றுச்சு. ஒரு வீடு நிற்கும். மேல உத்தரம் வீட்டுக்கு உத்தரத்துக்கு மேல வந்து சின்ன சின்ன லாடக்கட்டைகள் போட்டு அந்த காலத்துல வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா லாடக்கட்டுன்னு சொல்லுவாங்க, லாடன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் சார். இப்போ இது ஒரு ரேட் என்ன? ஒரு 7000 8000 அந்த மாதிரி வருமா? இல்ல சார், இது வந்து ஸ்டார்டிங் வந்து 18500 சார். ஒரு தூண் வந்து 18500. கீழே கல்லு மரம்ன்றாங்க. கீழே கல்லுக்குள்ள தூணுக்கு மேல வட்டக்கட்டையும் போதியல்.
எல்லாம் சேர்த்து 18,500. சார் தூண் காமிச்சேன் சார் உங்களுக்கு. இந்த தூண் வந்து 18,500 ஸ்டார்டிங். 18,500 50,000 வரைக்கும் இருக்கு செட்டு. அது எதுக்கு தகுந்த மாதிரி? மரத்துக்கு தகுந்த மணிக்கு, மரத்துக்கு தகுந்த ஹைட்டுக்கு தகுந்த மணிக்கு, உயரத்துக்கு தகுந்த மணிக்கு. ஆமா, உயரம் மரம் ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே வரும் சார். சார் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கழுத்துன்னு பார்த்தீங்க, கழுத்துன்னு அடுத்து மரத்துன்னு பார்த்தாச்சு. இப்போ டோர் செட் பார்த்துருக்கீங்க, ரோஸ் புக்கேஸ் பார்த்துருக்கீங்க. இப்போ அப்படியே வாங்க, இந்த இந்த மரத்துன்னு பாருங்க, எடுத்துங்க, அப்படியே எடுத்துக்கங்க. இது உயரம் வந்து 9 அடி இருக்கு. கம்ப்ளீட் பர்மா தேக்குடைய தூணு, கீழே கல் தூணு செட்டுலாம் இருக்கு, அப்படியே இருக்கு, பார்த்துக்குங்க. ஆமா, இங்கிட்டு வாங்க சார். இப்போ சார் இது இளையாங்குடி டோர் செட்டு. இளையாங்குடி டோர் செட்டு, இது பேர் பெட்டி நிலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1.25 அடி செவத்துல அந்த காலத்துல இருந்தது. 1.25 அடி 2 அடி செவரில் இருந்தது. இது ஃபுல்லா கம்ப்ளீட் டீ குட் அண்ட் ரோஸ் வுட். வாங்க, இது கோவில் கதவு. சரிண்ணே, இப்போ நீங்க சொல்லிட்டே போறீங்க, என்ன ஒரு ஐடியா வேணும். ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து நமக்கு இந்த டோர்கள் வந்து என்ன மாதிரி விலைகள்ல கிடைக்கும்? 25,000 3 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கு. 25,000 ஸ்டார்டிங் வந்து 25,000 ரூபா, அது வந்து 3 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கு. இது பாருங்க, கோவில் வர்ற டோர். இது கல்லுப்படியில், ஆக்சுவலா கல்லுப்படியில் இருந்தது. இதுக்கு நம்ம மலைப்படியிலும் போட்டுக்கலாம், கல்லுப்படியிலும் வச்சுக்கலாம். பாருங்க, இது கதவுடைய கனம் 3.5-4 இன்ச்சு வரும். அருமையான இது. இது பாருங்க, வீடுகள் ரோஸ் வுட் பீரோ. இது சிங்கிள் டோர் பீரோ. எல்லாமே உங்களுக்கு வந்து 60s நினைக்கிறேன், 1960. ஆமா, 70. ஆமா, அப்போ உபயோகப்படுத்துறது. ஆமா ஆமா. இது மரத்துன்னு பாருங்க, நம்ம முதல்ல காமிச்சோம் பார்த்தீங்களா, நம்ம எல்லா பட்ஜெட்லயும் இருக்கு. இங்கேயும் பாருங்க மரத்தூண் இருக்கு. இது எல்லாமே வந்து நீங்க இது பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமா, இது ஃபுல்லா பெயிண்ட் கூட ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம். பெயிண்ட் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம். பெயிண்ட் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம். இது தேக்கு, இது கண்ட்ரி வுட், இது புரசு மரம், எல்லா மரத்துலையும் இருக்கு. இது பாருங்க டீப்பாய். டீப்பாய் ஒரு வித்தியாசமான டீப்பாய் பாருங்க. இந்த டீப்பாய் வித்தியாசமா இருக்கும். டீப்பாய் இது பழசு, 100 வருஷம் பழசு. இது கதவு மாதிரி இருக்கு. கதவு டீப்பாய், இது பேரு டீப்பாய். ஆமா, டீப்பாய். ஓகே. இது வந்து உங்களுக்கு டபுள் சைடு உட்காந்து வேலை பார்க்குற ஆபீஸ் டேபிள். இந்த பக்கம் உட்காந்து வேலை ஆக்கலாம், அந்த பக்கம் உட்காந்து வேலை ஆக்கலாம். 2 பக்கம் டிராயர் இருக்கும். 2 பக்கம் டிராவ் இருக்கும். டிராவரும் கப்போர்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். இது 3 பீஸா வந்து கழட்டிக்கலாம். இந்த டாப் தனியா கழட்டிக்கலாம், இந்த டாப் தனியா, இந்த டாப் தனியா கழட்டிக்கலாம். 3 பீஸ். எந்த வருஷத்துல இருக்கும் இது? எல்லாமே 100 வருஷம் வெள்ளக்காரன் காலத்துல ஒரு 20. ஆமா, வெள்ளக்காரன் காலத்துல வந்ததுதான் எல்லாமே. ஆமா, வந்தது. ஆமா, ஆனா இன்னைக்கு வரைக்கும் இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, இன்னும் 100 வருஷம் உழைக்கும். இன்னும் கூட உழைக்கணும். ஆமா, பண்ணி பாலிஷ் பண்ணி நம்ம CVD பாலிஷ் பண்ணணும். இது பாருங்க, நிலைகள் உள்ள மேல உள்ள பலகை நெத்தி. இது வந்து சூரிய பலகான்னு சொல்லுவாங்க. சூரிய பலகா பேனல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நிலம் வந்து டேமேஜ் ஆனா மட்டும்தான் இந்த பேனலே வரும். அப்போ ஒரு நிலை இவ்வளவு பேனல் இருக்குன்னா இவ்வளவு நிலைகள் டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது வந்து இப்போ வீடுகளில் வந்து இப்போ தலைவாசலுக்கு எதுக்கு மேலே வந்து வைக்கிறாங்க, ஃபுல்லாக தலைவாசலுக்கு மேலே வைக்கிறாங்க. இது பூரா லட்சுமி பேனல். இது எல்லாமே ஒர்க், எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு ஒர்க் இருக்கும். யாழி பேனல். இந்த பேனல் மட்டும் தனியாக வாங்குவாங்களா? தருவோம், வாங்குவாங்க. இல்லை, இப்போ நமக்கு ஒரு கதவு வாங்குறப்போ அந்த பேனல் நமக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வாங்குவாங்க. நில பேனலே இல்லை. இப்போ இல்லை, சில சாதாரண வீட்டுக்கு தலைவாசலில் வச்சோன்னா தலைவாசல் நாளைக்கு மேலே வந்து எலிவிஷன் கூட வைக்கிறாங்க. இப்போ இந்த இப்படி வைக்கிறாங்க, இந்த மாதிரி வைக்கிறாங்க. இப்போ நான் பீரோல் மேலே வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதே ஒரு தலைவாசல் நினைச்சிருக்குங்க, நிலைக்கு மேலே வைக்கிறாங்க. இது வந்து பாருங்க 50 டிராவு கொண்ட ஒரு ஃபைல் பாக்ஸ். இது ஃபைல் பாக்ஸ்ன்றது லெட்டர் பாக்ஸ்னே சொல்லலாம். இது வந்து 50 ஊருக்கு உண்டான போஸ்ட் ஆஃபீஸ் உள்ள பாக்ஸ். இது ஓகே. நம்ம இது வந்து 50 ஊருக்கு உண்டான இது பெட்டி. இது ஓகே. இது பாருங்க உருளி, வெங்கல உருளி. இது வந்து ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆமா, பூ வச்சு வச்சிருப்பாங்க. ஆமா, அதேதான். சோ இப்போ கூட இது வாங்கிக்கலாம். நல்ல உருளி, நல்ல வெயிட் இருக்கும். ஆமா. என்ன மெட்டீரியல்? வெங்கலம். ஆமா. இது பாருங்க,
இது வந்து ஒரு ஆர்ட் படம், பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல வந்து ஆர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான். இன்னைக்கு கலர் படம் இருக்கு, இது பிளாக் அண்ட் ஒயிட் படம். எத்தனை வருஷம் அது ஒர்க் பண்ணிருக்காங்க, அந்த காலத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த போட்டோல ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆமா. ஆனா இதெல்லாம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. இது எல்லாமே வந்து வாங்கிட்டு போறாங்க, எல்லாம் நிறைய வாங்கிட்டு போறாங்க. இது பாருங்க அந்த காலத்து மவுண்டு. இதெல்லாம் ஒரு சரித்திரம். நெல்பேட்டை, மதுரையில் வந்து நெல்பேட்டைங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் வந்து 1860 கடை வச்சிருக்காங்க. MR SS சுந்தரம் பிள்ளை மதுரை. இந்த மாதிரி மவுண்ட்லாம் எங்கிட்ட கிடைக்கும். ஓகே. ஆனா இதை எடுத்துட்டு போய் நம்ம போட்டோ வச்சுக்கலாம். சினிமா ஷூட்டிங்காக கொண்டு போறாங்க, வாங்கிட்டு போறாங்க. இது திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி. இது வந்து கேன்வாஸ்ல வந்து வரைஞ்சது. கேன்வாஸ் தெரியுமா உங்களுக்கு? ஆமா, கேன்வாஸ்ல வரைஞ்சது இது. ஓகே ஓகே. அப்படி அந்த முருகன் படத்தை பாருங்க, கிளாஸ் பெயிண்டிங்பாங்க. கண்ணாடியில ஆமா, கண்ணாடியில வரைஞ்ச படம் அது. இந்த படம் பாருங்க, பிரிட்டிஷுடைய அவங்க சாம்ராஜ்யத்தை ஃபுல்லாவே இருந்தது. ஃபுல்லா அந்த படங்கள் குரூப் போட்டோஸ். அது அந்த காலத்து அரண்மனையில் எப்படி இருக்குன்னு பாருங்க. லண்டன் அரண்மனையில் அது எடுத்தது. ஓகே. அந்த பிரிண்ட் படம் அவங்க இங்க கொண்டாந்து வச்சிருந்தாங்க. ஆமா ஆமா, அது இப்ப நம்ம கைக்கு வந்து. ஆமா ஆமா ஆமா. ஓகே, சூப்பர். இந்த விளக்கு பாருங்க, இது பழைய அந்த காலத்து ட்ரெயின்ல இருந்தது. அந்த ட்ரெயின்ல வந்து டேமேஜ் ஆன ட்ரெயின் வாங்கினது டூமு. அந்த டூமுக்கு வந்து நான் வந்து பித்தால செயின் போட்டு வளையம் போட்டு வச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு LED பல்பு வந்து கொஞ்ச நேரம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பல்பு வந்து உங்களுக்கு கண்ணெல்லாம் எரியும். உங்களுக்கு இதுல நீங்க வைக்கும் போது வெளிச்சமும் விரிவுபடுத்தி காமிக்கும், கண்ணும் குழுக்குழுன்னு இருக்கும். நீங்க எவ்வளவு நேரம் நீங்க பார்த்தாலும் கண்ணுக்கு எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது. இந்த மாதிரி பொருட்கள் கிளாஸ்ல வச்சு நம்ம. ஆமா, இது பாருங்க, இந்த விளக்கு கிளாஸ்ல வெயிட் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இது நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். சரியான வெயிட் இருக்கும். வெயிட். ஆமா. என்னது இது? சான்ஸ். இது லென்ஸ் தான் அது. ஆமா, இதோட தடிமனே வந்து வெயிட்டா இருக்கு. இந்த அளவுக்கு தடிமன் இருக்கு. இது சும்மா ஜஸ்ட் கேப் கிடையாது, தடிமனே ரொம்ப. இந்த பிளாக் ஏரியா ஃபுல்லா தடிமன். ஓகே, சூப்பருங்க, செம்ம வெயிட். இது வந்து சினிமா ஷூட்டிங் யூஸ் பண்ணுங்க. அதை ஹோல்டு பண்றதுக்கு இது எல்லாமே இங்க இருக்கு. ஆமா 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 ஆமா. அப்ப இங்க உள்ள பொருள் வந்து மதுரையில கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். தெற்கு கிருஷ்ணன் கோவில்ல இந்த மாதிரி விளக்குகள் ஆமா இருக்கு. இந்த இங்க பாருங்க, இது அந்த காலத்து ஃப்ரிட்ஜ்பாங்க. இது பழக்கூடைகள் வைக்கிற பெட்டி, பாக்ஸ். ஆமா, பழைய காலத்து ஃப்ரிட்ஜ். அந்த காலத்து கரண்டே இல்லாத காலத்துல இதுலதான் பழங்கள் வைப்பாங்க. பழங்கள் காய்கறிகள் வைக்க கெட்டு போகாது. இது அந்த காலத்து ஃப்ரிட்ஜ். இப்போ அந்த காலத்து ஃப்ரிட்ஜ்னு சொல்றது எதை வச்சு அப்படின்னு நான் சொல்றேன். இது வந்து என்னன்னா டோர் கிடையாது. ஆமா, இது வந்து உங்களுக்கு வலை. இது வலை. ஆமா. ஸோ காற்று வந்து உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கிறது உள்ள எடுத்துக்காது. ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒரு வலை எல்லா பக்கமுமே. ஆமா, இந்த பக்கம் வலை தான். ஆமா. ஸோ அதனால இதுல வந்து புட்டு வச்சுக்கிட்டா, அதாவது காய்கறிகள் வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கும். இந்த மாதிரி பழைய காலத்து ஃப்ரிட்ஜ். பழைய காலத்து பிள்ளை தொட்டி பாருங்க, அங்க குழந்தை தொட்டி மேல பாருங்க, அப்படியே ஃபுல்லாவே பிள்ளை தொட்டி தான். எல்லாமே எதுக்கு பாருங்க, எல்லாமே பிள்ளை தொட்டி தான். அந்த காலத்து பிள்ளை தொட்டி. ஆமா ஆமா ஆமா. நிறைய இருக்கு பொருள் பாருங்க, அப்படியே பாருங்க, ஒண்ணுனா பாருங்க நீங்க. ஆமா, பாய்லர் சார், டீ பாய்லர் இது. ஆமா, அந்த காலத்துல டீ கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ சுடுதண்ணி இருக்காங்க, ஒரு சில இப்போ இருக்கு. இது ரொம்ப பழசு, நல்லா இருக்கும். இது பாருங்க உங்களுக்கு பணியார இது. ஆமா, அந்த காலத்துல வந்து பெரிய பெரிய பணியாரம். ஆமா, இப்ப இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பணியாரம் யாரும் சுடுறது இல்ல, கொஞ்சம் சின்ன சின்னதான் போடுறாங்க. ஆமா, வடையே நம்ம மதுரையில 2 ரூபாய்க்கு வடை கொடுக்குறாங்க. ஆமா ஆமா ஆமா. இது வந்து சாமி கொண்டு போறவுடைய இது ஊஞ்சல். இது இந்த மாதிரி ஊஞ்சல். இது பீரோல சிங்கிள் டோர் பீரோல. சிங்கிள் டோர் இன்னொரு டைப். ஆமா, இது ஆமா, இது வந்து இன்னொரு டைப். இது பாருங்க, இந்த இது வந்து உங்களுக்கு வந்து மேல ஷோகேஸ், கீழே வந்து கப்போர்டு, நடுவில் டிராவு, 3 பர்பஸ் சர்வ் ஆகிற மணிக்கு ஒரு பீரோ செஞ்சிருக்காங்க. இது வந்து பர்மா பீரோட பேரு. இது பாருங்க, இது வந்து மதுரை செம்மறி சர்ச் எடுத்தது, வாங்கினது.
இது மேலே ஷோகேஸாக வரும், கீழே வந்து செஸ்ஸா பிளேயர் வரும், கீழே கப்போர்டாக வரும். இது 3 பர்பஸாக சர்வ் ஆகிறது தான் சிஸ்டம். ஹைட்டு வெயிட் அதிகம். ஹைட் வந்து 7.5 அடி ஹைட்டு. ஹைட் வச்சு நான் காட்டுறேன். ஹைட்டு 7.5 அடி ஹைட்டு. 7.5 அடி. ஆமாம். அகலம் வந்து உங்களுக்கு வந்து 3 அடி. ரொம்ப அருமையான பர்மா தேக்கு பீரோ. ஆமாம். பாருங்க, இவரோட ஹைட் வச்சு நான் அந்த லாங் ஷாட் வந்து எடுக்கிறேன். இவருக்கு மேலே வந்து எவ்வளோ தூரம் இருப்பாரு, செம ஹைட்டாக இருக்கு. ஏன்னா மேலே ஒரு போர்ஷன் இருக்கு, இந்த மாதிரி 3 போர்ஷனாக வரும். இங்கே வந்து ஒரு 2 ட்ராயர் டைப் இருக்கு, அது கீழே வந்து செல்ஃபா 2 செல்ஃப் இருக்கு, அதாவது 2 டோர். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஹைட்டான ஒரு பீரோ. இதெல்லாம் என்னென்ன இந்த பலகெல்லாம்? இது பலாஃபுல் ரோஸ்வுட்டு, டீக்குட்டு. சரி. இது வந்து அந்த காலத்து பெஞ்சுகள், ஆள்கள் பெஞ்சு வரும்ல, ஆள்கள் பெஞ்சு, நாள்கள் பெஞ்சு, அந்த பெஞ்சில் உள்ள கலட்டின பலகா. அந்த பலகாயை வந்து நாங்கள் ஊஞ்சலா போட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். ஓ, இது வந்து ஊஞ்சலா யூஸ் பண்ணலாம். ஊஞ்சலா யூஸ் பண்ணி கொடுக்குறோம். கீழே வளைந்து பாருங்க, இந்த காலத்து வளைய நிலை எல்லாமே இருக்கும். எல்லாமே பாலிஷ். செயின் மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறணும். செயின் வாங்கிக்கலாம். மாற்றுக்குள்ள அந்த கொண்டியெல்லாம் அங்கே வந்து போட்டு கொடுத்துருவோம். ஆமாம், கொண்டி பித்தாளை வளையம் எல்லாமே போட்டு கொடுத்துருவோம். இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, பித்தாளை வளையம் செயின் எல்லாமே போட்டு கொடுத்துருவோம். அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். ஓகே. மாட்டி வச்சது இருக்கு பாருங்க. இது பாலிஷ்லாம் பண்ணி ரெடியா இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க அப்படியே கொண்டு போய் யூஸ் பண்ணலாம். இருக்கு போல இருக்கு. நீங்க அப்படியே கொண்டு யூஸ் பண்ண நிறைய வந்து வாங்குறாங்க. ஆமா. ஓகே. இந்த பெட்டி, இது வந்து பெரிய அந்த காலத்து பெட்டி. இதுல தான் வந்து துணிமணி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து பீரோல வைக்கிறோம், கப்போர்ட்ல வைக்கிறோம். அந்த காலத்துல பீரோல இது பெட்டியில தான் துணிமணி வைப்பாங்க. துணிமணி, பாத்திரங்கள் எல்லாமே இதெல்லாம் வைப்பாங்க. ஆமா. இது கேஸ் பாக் கல்லாப்பட்டி பாருங்க, அருமையான கல்லாப்பட்டி, ரோஸ்வுட் பெட்டி. சின்ன சின்ன கல்லாப்பட்டி சூப்பரா இருக்கும், அருமையா இருக்கும். சினிமா ஷூட்டிங் வர்றவங்க இங்க வாங்கிக்கலாம் இல்லையா? நம்ம சினிமா ஷூட்டிங் வர்றவங்க வாங்குறாங்க. அதுபோல் நிறைய ஆளுக்கு வந்து வாங்குறாங்க. வீட்டுக்கு ஒரு கறிக்கடை ஆரம்பிக்கணும்னா இந்த பெட்டி வாங்கிட்டு போறாங்க. ஒரு பலசர கடை ஆரம்பிக்கணும்னா பெட்டி வாங்கிட்டு போறாங்க. கல்லாப்பட்டின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கல்லாப்பட்டி இல்லாமல் ஒரு கடை நடத்த முடியாது. அப்ப எல்லாருமே இது வாங்க இருக்கு. ஆமா, ஒவ்வொன்றும் நிறைய இருக்கு. இது வந்து இந்த சின்ன கம்பார்ட்மெண்ட் மாதிரி வரும் உங்களுக்கு. இதை போய் பாலிஷ் பண்ணி இதெல்லாம் பாலிஷ் தான் பண்ணணும். ஆமா, எல்லாமே அதுதான். எல்லாமே இங்க உள்ள பெட்டி அதான். ஆமா. இது ஒரு சின்ன இது கணக்கு பிள்ளை ஆமா, டேபிள் கறிக்கடையில வச்சிருப்பாங்க. கணக்கு பிள்ளையும் எழுதுவாங்க. அந்த பழைய காலத்து பட்டு ஜவுளி கடைகளில் வச்சிருப்பாங்க. இது நிலை கதவுக்கு முன்னாடி வர்ற குதிரை கட்டைக்கு மேல கருப்புசாமி வந்து உட்கார்ந்துருக்க மணிக்கு ஒரு காவல் தெய்வம் உட்கார்ந்துருக்க மணி உங்களுக்கு. இது நிலக்கதவுக்கு முன்னாடி நீங்கள் மாட்டி வச்சிங்கன்னா வீட்டுக்கு நல்ல ஒரு அலங்காரமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஒரு அருமையான பொருள் இது. இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வாங்கி வைக்கலாம். நீங்கள் நிலைக்கு முன்னாடி வாங்கி வைக்கலாம், நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு. சரி, இது என்னுடைய வீட்டு இவ்வளோ நேரம் நிலக்கதவு பார்த்தீங்கல்ல, இந்த நிலக்கதவு இதே மாதிரி நிலக்கதவு தான் என்னுடைய வீட்டுக்கு நான் பழசு தான் எடுத்து நான் என்னுடைய வீட்டுக்கு மாட்டியிருக்கேன் நான். நம்ம இது அருமையான நிலக்கதவு, 100 வருஷம் பழசு. இப்போ நீங்கள் எவ்வளோ இப்போ பாலிஷ் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள். பாலிஷ் பண்ணால் இந்த கண்டிஷனில் இருக்கும். திருவண்ணாமலை பக்கம் வர டோர் செட் இது. வாங்க, உள்ளே வாங்க. இது செங்கல்பட்டில் ஒரு பில்டிங்கில் உடைச்ச டோர் செட்டு. உயரம் வந்து 9 அடி, அகலம் வந்து 8 அடி, 2 டபுள் சைடு அட்டாச்சு. இதுக்கப்புறம் பித்தாளை பதிப்பு வேலைப்பாடு. ஒரு வீட்டுக்கு 4 நிலக்கதவு இருந்துச்சு, 4 ஒன்று வேணும்னு சொல்லிட்டாங்க, 3 மட்டும் கொண்டு வந்து வச்சிருக்கேன். இது அருமையான டோர் செட், பர்மா தேக்கு. ஆமாம், எல்லாம் 3மே ஒரே மாதிரி இருக்கும். நிலக்கதவு 3 செட்டு ஒரே மாதிரி இருக்கும். இது பாருங்க, 100 வருஷம் பழசு, பழமையான டோர் செட்டு, அருமையாக இருக்கும். நாங்கள் பெயிண்டை ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பீரோல் பாருங்க, இது திண்டுக்கல்ல வந்து சௌராஷ்டிரா ஆளுகளுடைய வீடுகளில் வந்து யூஸ் பண்ண பீரோல் இது. இது ஃபுல்லாக முழுக்க இது சௌராஷ்டிரா ஆளுகள் வீடுகளில் உள்ள பீரோல் மட்டும்தான் இருக்கும். பட்டு ஜவுளி நெய்கிறவங்க வீட்டில் மட்டும்தான் இருக்கும். இது உயரம் வந்து 8 அடி, அகலம் 4.5 அடி, உள்குள் வந்து 2.5 அடி, உள்குள் 2.5 அடி. அருமையான பீரோ, தேக்கு தோதகத்தி. 100 வருஷம் உழைச்சது, இன்னும் 100 வருஷம் உழைக்கும்.
இது பர்மா ஷோகேஸும் செஸ்ஸாப் ட்ராயர் மாடல் பீரோ. மேலே புக் கேஸாக யூஸ் பண்ணிக்கலாம், கீழே செஸ்ஸாப் ட்ராயராக யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் பீஸாக இது பண்ணுறது. இந்த மாதிரி ஜன்னல்கள் கூட கிடைக்கும். ஆமாம், ஜன்னல் இது பூராமே மதுரை சைடு வர ஜன்னல்கள் ஃபுல்லாகவே குறுக்கு கம்பி ஜன்னல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜன்னல் என்கிட்ட நிறையா இருக்கு. ஒரு 100 ஜன்னல் 50 ஜன்னல்னாலும் தரலாம் உங்களுக்கு. இது வந்து 8 தட்டி ஜன்னல்னு சொல்லுவாங்க. கதவு சின்ன சின்ன கதவாக திறந்துக்கலாம். ஆமாம், இந்த பாருங்க டோர் செட் பாருங்க. இது மதுரை சைடு வர டோர் செட்டு. இது வந்து பரமத்தி வேலூர், கரூர் பரமத்தி வேலூர் அங்கே எடுத்த டோர் செட்டு அந்த சைடு வரும். இது காஞ்சிபுரம் பக்கம் வர டோர் செட்டு. எல்லாமே நல்லா பழசு தான். இந்த இது பாருங்க, மதுரையில் சிடி சினிமா தேட்டருக்கிட்ட எடுத்த ஜன்னல். இது மதுரையில் இந்த மாதிரி ஜன்னல் நிறையா வரும். ரொம்ப அற்புதமான ஜன்னல், தேக்கு. அந்த டோர் செட்டு பாருங்க, ரொம்ப அருமையான டோர் செட்டு. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா, இது ஹெட்டே பெருசா இருக்கு. ஆமா. இது வந்து பூஜை டோர்னு சொல்லுவாங்க. இது இதே மாதிரி டோர் பழசுன்னு வந்துச்சு. பழசு வந்து என்னுடைய வீட்டுக்கு போட்டிருக்கீங்க. அதே மாதிரி கேட்குறாங்கன்றக்காக எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இது உயரம் 7 அடி, அகலம் 2.25 அடி பர்மா தேக்கில் செஞ்சுருக்கேன். நான் பழசு மாட்டினு என் வீட்டில் உள்ள காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி டோர் செட்டுகள் நிறைய கிடைக்கும். இது பெட்ரூம் டோர்லாம் 10,000 12,000 ரூபாய்க்குலாம் நம்மகிட்ட நிறைய இருக்கும். இது பூராமே பர்மா தேக்கு தான் எல்லாமே. சார் இது பேர் மோர்மல் குறிச்சி. இந்தியன் படத்தில் இந்தியன் கமல்ஹாசன் சார் யூஸ் பண்ணுவார். இந்தியன் படம் வந்தனால இந்தியன் சேர்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. இது வந்து இதில் வந்து கால் வச்சுக்கலாம், என்ன கணக்கு எழுதிக்கலாம், உட்காந்துக்கிட்டு கணக்கு எழுதலாம். நல்லா அருமையான சேர், உட்காந்துக்கலாம் படுத்துக்கலாம். எந்த பக்கம் அது இருக்கு இல்லையா? ஆமாம் 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 ஆமாம். இந்த மாதிரி இது பரமக்குடி டோர் செட்டு. பரமக்குடி பக்கம் வர செட்டிநாடு டோர் செட்டு. இது பர்மா தேக்கு ஒரே மரத்தில் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா. கதவு டபுள் டோரு, அருமையான டோர் செட்டு. இது சிங்கிள் டோர், நிறைய வர கதவுகள். இது பாருங்க செட்டிநாடு டோர் செட்டு, பர்மா டீக்கு. கீழே யாரியெல்லாம் இருக்கும் பாருங்க. நமக்கு வந்து நன்மை வந்து வரும், நன்மை மட்டுமே நமக்கு வீட்டுக்கு வரணும், தீமை வரக்கூடாதுன்றதுக்காக வந்து அந்த காலத்தில் அடிச்சிருக்காங்க. சிம்மையாலின்னு சொல்லுவாங்க பேரு. எல்லார் வீடுகள்லையும் இருக்கும். பெட்டி நிலைன்னு சொல்லுவாங்க பேரு. பெட்டி நிலை. இது வந்து சொல்லி முடிச்சிருக்கேன் சார். இது வந்து என்ன, இப்போ வந்து 7 அடிக்கு லிண்டல் போட்டுறாங்க. இப்போ பழைய டோர் செட்டு போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா 7 அடிக்கு லிண்டல் போட்டால் வேறு எந்த நிலக்கதவும் வைக்க முடியாது. இது 7 அடிக்கு லிண்டல் போட்டாலுமே இந்த நிலக்கதவு 7 அடிக்கு வைக்கலாம். இது காரணம் ஏன்னா முகப்பு இப்படி வந்துடும், அந்த டைப். இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஜன்னல் பூரா பர்மா டீக் இப்படி ஜன்னல் கொடுக்குறோம் பாருங்க. கிரில் ஜன்னல் இருக்கு, கம்பி ஜன்னல் இருக்கு, கிராஸ் ஜன்னல் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லா ஜன்னலும் வரும். ஒரு பக்கம் கொசுவில் வரும், ஒரு பக்கம் கண்ணாடி வந்துடும். டோரு இந்த டோர் செட் பாருங்க. இது வீர நிலைன்னு சொல்லுவாங்க. மேலே வந்து 2 அன்ன சரஸ்வதி இருக்காங்க, 2 அன்னங்கள் இருக்கு, மேலே யாழி பூ இருக்கு, நடுவில் மண்டபம் இருக்கு, அதுவும் 9 கும்மல் இருக்கு. எவ்வளோ பூக்கள், எவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்கு பாருங்க. இது பர்மா டீக் டோர் செட்டு, அருமையான டோர் செட்டு, 100 வருஷம் பழசு. இது இளையாங்குடி டோர் செட்டு, முஸ்லீம் டோர் செட்டு. இது ரொம்ப அருமையா இருக்கும், பர்மா டீக்ல. பாத்தீங்கல்ல, இப்படி இது ஒரு மாடல், ஒவ்வொன்றும் ஒரு மாடல். இந்த நிலக்கதவு பாருங்க, இதே பாக்ஸ் டைப் நிலக்கதவு தான், பெட்டி நிலை. பின்னாடி பூட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பூட்டு இருக்கு, எவ்வளவு பெரிய தாப்பா இருக்கு பாருங்க.
இந்த மாதிரி தாப்பா இந்த மாதிரிலாம் இப்போ இந்த காலத்துல இப்போ வர்றது இல்லை. ஆமா, சின்ன தாப்பால தான் வருது. ஆமா, இப்போ பூராமே வந்து சின்ன சின்னதா வருது. இப்போ அந்த காலத்துல அப்படிலாம் போய் இவ்வளவு முரட்டுத்தனமா போட்டிருக்காங்க. இப்போ செய்யறது கூட இந்த மாதிரி ஆள் இல்லை சார். இந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க. செய்யறதுக்கு ஆள் கிடையாது, வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இது இந்த மாதிரி அந்த காலத்துல செஞ்சனால தான் இன்னும் 100 வருஷம் உழைக்குது. ஒரு காலத்துல வந்து நமக்காக வந்து இப்போ நமக்காக தான் வீடு கட்டுறோம். அவங்க பழைய ஆளுக்கு அப்புறம் நம்முடைய முன்னோர்கள் அப்புறம் நமக்காக வீடு கட்டினவங்க. காலத்துக்கு நம்ம பையனுக்கு இருக்கா ரெண்டு தலைமுறை 3 தலைமுறைக்கு இருக்கட்டும்னு சொல்லி வீடு கட்டினாங்க. இப்போ யாரும் அப்படி கட்டுறது இல்லை சார். இந்த பாருங்க, இது இளையாங்குடி டோர் செட்டு தான். இதுவும் அருமையான டோர் செட்டு பாருங்க. இது பர்மா தேக்கு, உயரம் 7 அடி, அகலம் 5 அடி. கதவு சின்ன சின்ன கதவா திறந்துக்கலாம், 4 கதவு. அருமையான பொருள். இது பாருங்க, ஜன்னல் பாருங்க, மதுரை சொக்கி குளத்துல எடுத்தது. உயரம் 5 அடி, 4.5 அடி, நீளம் வந்து 7.5 அடி அகலம். இதுல 8 ஜன்னல் இருக்கு. 8 ஜன்னல் கொண்டு போய் பங்களாவே கட்டிடலாம், செவரே தேவையில்லை. ஆமா, இது பாருங்க, இது ஃப்ளோர் ஸ்டாண்டு. அந்த காலத்து ஸ்டூடியோவில் எல்லாம் இருக்கும். இதை வந்து பக்கத்தில் ஒரு மேலே பூ வச்சு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி 2 பக்கம் 2 வச்சு பூ வச்சோம்னா நல்லா இருக்கும். பூ வச்சு சின்ன உருளி வச்சு உருளி மேலே பூ வச்சோம்னா சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். ஃப்ளோர் ஸ்டாண்டு. இது ஃபோன் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யாரும் ஃபோன் இல்லாதனால ஃப்ளோர் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஆமா, இந்த காலத்துல வேணா ஃபோன் ஸ்டாண்டல். ஆமாம். கல் தொட்டி பாருங்க சார். இந்த கல் தொட்டி பாருங்க, அந்த காலத்துல மாட்டுக்கு தண்ணி வச்சாங்க. அது எதுக்காக மாட்டுக்கு தண்ணி வச்சாங்கன்னு சொல்லிங்கன்னா, மாடுகளுக்கு வந்து இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஊன் மாதிரி வரும். அது நாக்கு, அதோடைய நாக்கு அதே வந்து நம்ம எப்படி பல்லு விளக்குறோமோ அதோட இது வந்து அதே நாக்கப்போ இது பண்ணி அதோட ஊனப்போ இது பண்ணி அதோட நோய் அதே சரிப்படுத்திக்கிறோம். அதுக்காக கல் தொட்டி அந்த காலத்தில் வச்சாங்க. இப்போ இந்த கல் தொட்டி எதுக்காக பயன்படுதுன்னா, 5 ஸ்டார் ஹோட்டலில், இதில் ஸ்கூலில் பூ போட்டு வைக்கிறாங்க சார். இது ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி பூ போட்டு வைக்கிறாங்க. இது அருமையான தொட்டி. இது பூரா ஃபுல்லாக பாருங்க, எல்லாமே கல் தொட்டி தான். இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாக ஏகப்பட்டது இருக்கு. ஆமாம். நீங்களும் நிமித்தி வச்சிருந்தீங்கன்னா தண்ணி நிறைய முடியாது. இது நிமித்தி வச்சோம்னா கொசுலாம் வந்துடும் சார். அதெல்லாம் வைக்கலாம் சார். தண்ணி டெய்லி க்ளீன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ஆமாம். இப்போ நீங்கள் பார்க்குறது படிக்கட்டுடைய கைப்பிடி, ஸ்டேர் கேஜ்னு சொல்லுவாங்க. மரத்துலேயே உருட்டி போட்டிருக்காங்க பாருங்க அந்த காலத்தில். அது அதோட கைப்பிடி இப்போவும் கிடைக்கும். இந்த மாதிரி கைப்பிடி எங்கிட்ட கிடைக்கும். இது வந்து இப்போ உட்டு தான் பாலிஷ் பண்ணியிருக்கோம். மேலே மட்டும் உட்டு, எல்லாமே உட்டம்மா. ஆமாம். இது என்னுடைய வீட்டுக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் வாங்கி தருவேன் உங்களுக்கு. சார், இது வந்து என்னுடைய வீட்டில் வந்து பழைய டோர் செட்டு ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கேன். பழைய காலத்து டோர் செட்டு 100 வருஷம் பழசு, 100 வருஷம் உழைக்கும். என்னுடைய வீட்டுக்காக மாட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். பாலிஷ் பண்ணால் இந்த கண்டிஷனுக்கு வந்துடும். இது வந்து எத்தனை வருஷம் இருக்குது மாட்டி? இது இப்போ மாட்டி வந்து 5 வருஷம் ஆகுது சார். 5 வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறப்போ இந்த ஆமாம் சார், மாட்டி 5 வருஷம் ஆகுது. நாங்கள் வீடு கட்டி 5 வருஷம் தான் சார் ஆகுது. ஆனால் இன்ன வரைக்கும் பரவாயில்ல இருக்கே. நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா இல்லைன்னா சும்மா தொடச்சாலே தொடச்சாலே வந்துடும் சார். இது தொடச்சாலே வந்துடும். இது சும்மா 20 வச்சு தொடச்சாலே போதும். ஒழுங்காக பாலிஷ் பண்ணிட்டீங்கன்னா எப்பவுமே புதுசு மாதிரியே இருக்குது. ஆமாம் சார். இது ஊஞ்சல் பாருங்க, கீழே பார்த்தீங்களா ஊஞ்சல், அந்த ஊஞ்சல் தான் இது. இப்போ நான் பாலிஷ் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பர். எல்லாமே குழந்தைங்க இருக்கிறது கூட இங்கே இருக்கு. ஆமாம். இது பாருங்க, உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம். இந்த சேரு சாய்மா முதுகு தண்டுடைய வலி இருந்துச்சுன்னா போயிடும் சார், நல்லா இருக்கும். இது பாருங்க, இது அந்த காலத்து வந்து டெஸ்க். இது சேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ரைட்டிங் டெஸ்க்கு அந்த காலத்து மெட்ரா காலேஜில் உள்ள ஆஃபீஸ் டேபிள். இது வந்து தியாகராஜா காலேஜில் உள்ள ஆஃபீஸ் டேபிள். இதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ நீங்களே வந்து எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம். இது சின்ன ஆஃபீஸ் டேபிள். இது வந்து சேரு, சோபா செட்டு, சிங்கிள் சேரு, சிங்கிள் சோபா. அது இந்த பூஜை ரூம் டோர் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா, கீழே புதுசு பாருங்க, பழசு பாருங்க. டோர் கீழே புது டோர் செட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, பூஜை டோர் செட்டு. அது புதுசு நம்ம செஞ்சு வச்சிருக்கேன். பழசு என்னுடைய வீட்டுக்காக போட்டிருக்கேன். இந்த பாருங்க, இதே மாடல் தான். சூப்பராக இருக்கு.
மேலே இந்த செல்ஃபு கூட ஆமாம் சார். இது ஃபுல்லாக சேந்தி கப்பல்னு சொல்லுவாங்க. இந்த சேந்தி கப்பல் கூட இப்போ எல்லாம் பிளேவுட்டில் போடுறாங்க. நான் என்னுடைய வீட்டுக்கு மரத்திலே போட்டிருக்கேன், ரோஸ்வுட் மரத்திலே போட்டிருக்கேன், தோவத்து மரத்தில். இது பூரா பர்மா தேக்கில் போட்டிருக்கேன் பாருங்க. இது ரொம்ப கம்மியான செலவு தான் இது எல்லாமே. என்னுடைய வீட்டுக்கு எல்லாருமே கிச்சனுக்கு யாருமே வந்து கதவு போட மாட்டாங்க. நான் கிச்சனுக்கு கதவு போடுங்க பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. பழசு ரோஸ்வுட், பழசு ரோஸ்வுட், 7 ரோஸ்வுட் பழசுங்க. அது கம்ப்ளீட்டா அருமையா தோவத்தி பண்ணது எல்லாமே. வந்து பாருங்க. ரோஸ்வுட் பெஞ்சு, மரத்திலேயே வந்து நந்தி இங்கே லைட் இல்லையா? இருக்கு சார். நந்தி. ஆமா, இது பாருங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது யானை வந்து செவத்துக்குள்ள மாட்டிக்கிற யானை. ஓகே. இது சாய்மான ஊஞ்சல். ஓ, ஊஞ்சலா? ஊஞ்சல், ஆமா. ஓகே. சாய்மான ஊஞ்சல். வாங்க உள்ள வாங்க. நீயா இருக்கு எல்லாமே. அதே இந்த அப்பா. இது பாருங்க, இது சாய்மான ஊஞ்சல் பாத்தீங்களா? இன்னொரு சாய்மான ஊஞ்சல். ஆமா. அதுக்கு மேல ஆமா ஆமா, அது தேக்கு. இது ரோஸ்வுட் ஊஞ்சல். இது பழசு. நாம முதல் காமிச்சப்போ உங்களுக்கு வந்து பழைய மரத்தில் செஞ்சது. இது செஞ்சது கிடையாது, பழசு வந்தது, பழசே வந்தது. ஆமா. இது பாருங்க, யானைகள் பாருங்க. யானைகள் ஒரே மரத்தில் செஞ்ச யானைகள். எல்லாமே 60 வருஷம் பழசு யானைகள். மரம் பாருங்க, ஒரு மரத்துல ஒரே மரத்துல வந்து மரம் என்ன சொல்றதுன்னா, இது பேர் வந்து மரவைன்னு சொல்லுவாங்க பேரு. அதாவது அரிசி போட்டு வைப்பாங்க, தண்ணி ஊற்றி வைப்பாங்க, ஊறுகாய் போட்டு வைப்பாங்க, என்ன வேணாலும் நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது விநாயகர் பாருங்க, 60 வருஷம் பழசு விநாயகர். அத்தி மரத்துல செஞ்சிருக்காங்க. ஆமா, இது அத்தி மரத்துல செஞ்சிருக்காங்க. இந்த விநாயகர் பாருங்க, விநாயகர் பாருங்க. இவர் பாருங்க, சிவன் பாருங்க. இது எல்லாமே பழசு, எல்லாமே பழைய காலத்துல 100 வருஷம் பழசு உள்ளது எல்லாமே. மரப்பாச்சி கட்டை பாருங்க, அந்த காலத்துல யூஸ் பண்ணது எல்லாமே. கொழுக்கு வச்சிருந்தது. இது எல்லாமே இப்படி இந்த மாதிரி பொருள்கள் புறாமே கலைப்பொருள்கள் கிடைக்கும். ஆமா. இது வந்து அந்த காலத்துல வந்து உங்களுக்கு வந்து மிலிட்ரியில வந்து ரம்மு வந்தது, பாட்டில் வேறும் கிடையாது. இது அதிசயமானது கிடையாது. அந்த காலத்துல ரம்மு வந்தது. ஆமா. சோமபானம், இன்னொரு சோமபானம் இருக்கு. ஆமா, இதுவும் அந்த பாட்டில் தான். கழுகு பாட்டில். அதே மாதிரி பாருங்க, கருங்காலி குச்சி. வீடுகளில் கருங்காலி வந்து ரொம்ப நல்லது. ரொம்ப வீடுகள்லாம் செழிப்பா இருக்கும், நல்லா இருக்கும். கருங்காலிலே அருவா வெட்டாது, சாமி கும்பிடுறதுக்காக. ஆமா. அப்புறம் இது பாருங்க, ஃப்ளவர் ஸ்டாண்டு பாருங்க, சின்ன ஸ்டாண்டு. இது சோபா செட்டு பாருங்க. ஆமா ஆமா. இது பாருங்க, ஃபோல்டிங் டீப்பாய். இது அப்படியே இந்த டீப்பாய் வந்து உங்களுக்கு வந்து இது மடக்கி வச்சிருக்கோம், இது விரிச்சு வச்சிருக்கோம். இது வந்து கார்ல ஏதாவது நீங்க போகும்போது கொண்டு போயிடலாம், பிக்னிக் போகும்போது கொண்டு போகலாம். கொண்டு போய் நீங்க ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். இப்போ வீட்டுக்கு வயதானவங்க வர்றாங்கன்னா அவங்க டைனிங் டேபிள் வரைக்கும் கூட்டு போக முடியலைன்னு சொன்னா வீட்டுக்கு முன்னாடியே உட்கார வச்சு டேபிள் விரிச்சு டீப்பாய் வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பலாம் அவங்களுக்கு. அதுக்காக இடைஞ்சலே இருக்காது. இது திவான் சோபா. ஆமா. இது பாம்பே பெஞ்ச். இது பேரு. இந்த பாருங்க, திவான் சோபா பாருங்க. இங்கேயும் பாருங்க, திவான் சோபா. அருமையான திவான் சோபா. அது ஆர்மனி பெட்டி. இது செஸ் டேபிள். செஸ் விளாட செஸ் டேபிள். செஸ் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டீப்பாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, அந்த காலத்து பேனல் பாருங்க, எவ்வளவு அற்புதமான பேனல். இது வாத்தியார் சேர் பாருங்க. இது ஒண்ணு எல்லாமே என்கிட்ட கலைப்பொருள் தான். எல்லாமே வீட்டுக்கு தேவையான அனைத்து ஃபர்னிச்சரும் கிடைக்கும். இட்லி செட்டு. அது இட்லி செட்டு பாலிஷ் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. ஆமா, பாலிஷ் பண்ணா புதுசு மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்க. பாலிஷ் பண்ணா இப்படி இருக்கும். அரிசி வைக்க வைப்பாங்க. ஆமா, இந்த மரப்பானை.
இது பாருங்க ஒரே இதில் வந்து அந்த காலத்தில் வந்து காலிங் கிராஃப்ட்லாம் வரும் உங்களுக்கு. இது ஒரு 60 வருஷம் பழசு தான். வீடுகளை மாட்டி வைக்கிறது நல்லா இருக்கும். இது சேர் பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்க, இது கூட கட்டில் ஃபுல்லாகவே சிங்கிள் காட்டு டபுள் காட்டு இந்த மாதிரி கட்டில். இதெல்லாம் பர்மா டெக்கில் செஞ்ச கட்டில் இது. இது பாருங்க பழைய காலத்து கட்டில் பாருங்க. ஜப்பான் கல் வச்சு வரும் பாருங்க. எடுத்து காமிக்க முடியல. இது ஜப்பான் கல் வச்சு கட்டில் கல் வச்சு. ஆமா ஆமா ஆமா. நீங்க வாங்க உள்ள. இது பாருங்க சித்தார்பாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வீணை சித்தார். இது வந்து ஆமா வீணை வேற, தம்புரா வேற, சித்தார் வேற. இது சித்தார் வந்து கேட்பதை கொடுப்பவனே கண்ணா கீழி நாயகி சொல்லி பாட்டு இருக்கு பாருங்க. அந்த பாட்டு வந்து பாடுறது இது. இல்ல இது நாரதரை வச்சிருந்தது. நாரதர் தம்புரா. இது சித்தார். இது சித்தார். ஆமா இந்த படத்தை ஆமா இது பாருங்க. இது வந்து மர உரல். ஆமா மரத்துலேயே உரல். அருமையான உரல். உலக இருக்கு. இது பாருங்க பழைய காலம் சேர் சோஃபா. ரோசுடு சோஃபா, தேக்கு ரோசுடு சேர், தேக்கு சோஃபா. இது வந்து கார்னர் ஸ்டாண்டு. சிவி தேக்கு ஃபினிஷிங் வச்சிருக்கோம். அந்த காலத்து தஞ்சாவூர் படம். தஞ்சாவூர் பெயிண்டிங். பொருள் வாங்கவும் செய்யறோம், விற்கவும் செய்யறோம். தமிழ்நாடு ஃபுல்லா பில்டிங் டெமாலிஷ் பண்றோம். அதை ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க, டெமாலிஷ் பண்றோம் இருந்தாலும் சொல்லுங்க, பொருள் வாங்கிக்கலாம். ஏன்னாலும் வந்து பாருங்க, பார்த்து எடுத்துக்கலாம் சார். பழைய பொருள் எல்லா பொருளும் வாங்கிக்கிறோம் சார். பொருளை வாங்கவும் செய்யறோம், விற்கவும் செய்யறோம் சார். நம்ம கடை எங்க இருக்குண்ணே சார்? நம்ம கடை பூஜா அவுட்டோர் சார். எல்கேடி நகரில் இருக்கு சார். விரகூர் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட் சார். சிலைமான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் சார். நம்ம கடை தெப்பக்குளத்துலேருந்து 4 கிலோமீட்டர் சார். தெப்பக்குளத்துலேருந்து விரகூர் ரிங் ரோடு. ரிங் ரோட்லேருந்து அணைக்கட்டுக்கு அடுத்து வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட் எல்கேடி நகர் 1வது தெரு, சிலைமான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் சார். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சந்தேகம் வந்து இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அட்ரஸ் எதாவது கன்ஃபார்ம் இருந்தாலும் சொல்கிறேன். உங்களுக்கு லொக்கேஷன் போட்டுறேன் சார் உங்களுக்கு.